நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் ரப்புல் ஆலமீனுடைய அன்பு நம்மீது எப்போதும் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய இலக்கு. அவன் அன்பு நம்மீது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் அன்பில் நாம் இருக்கிற போதெல்லாம் பாதுகாப்பு பெறுகிறோம். இரண்டு வகையான பாதுகாப்பு. மண்ணில் இருக்கிற எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறோம். இன்னொரு பக்கம் நாம் சருகுதல் என்ற நிலைக்கு போகாமல் பாதுகாப்பு பெறுகிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவன் அன்பு இருக்கிற போதெல்லாம், மீன் தண்ணீருக்குள்ளே இருக்கிற போதெல்லாம் அதுக்கு பாதுகாப்பு. மீன்கள் தண்ணீருக்குள்ளே இருக்கணும். தண்ணியை விட்டு அது வெளியில் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அப்படி இப்படிமா துடிக்கும். மீண்டும் தண்ணி உள்ளே போயிட்டால் பாதுகாப்பு, இல்லைன்னா அதுக்கு பாதுகாப்பு இல்லை. அது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. மனிதர்களினுடைய பாதுகாப்பெல்லாம் அல்லாவின் அன்பில் நாம் நினைகிற போதே கிடைக்கிறது. அந்த அல்லாவின் அன்பு என்ற அந்த ஆழத்துக்குள்ளே நாம் இருக்கணும். அதை விட்டு வெளியில் வராமல் பாதுகாக்கணும். எப்போ அந்த அன்பு நமக்கு தூரமாகும், எப்போ அந்த அன்பு இருக்கும், அதுதான் முக்கியம். அல்லாவின் அன்பை பெற்றுவிட்டால் ஞாபகம் வையுங்கள், இந்த உலகத்தில் நம்மை யாரும் வீழ்த்த முடியாது. அல்லாஹ் அந்த இடத்தில் நின்று வாழ நம்ம எல்லோரையும் தேர்ந்தெடுப்பானாக. வாழ்க்கை மாத்திரமல்ல, வாழ்வாதாரத்திலும் வீழ்த்த முடியாது. வாழ்வாதாரம் நமக்கு தேடுகின்ற இரணங்கள், ரிசுக்குகள் தட்டில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். தடங்கள் இருக்காது. சின்ன சின்ன சோதனைகள் இருக்குமே தவிர, அவனை நேசிக்கிற போது, அவன் நம்மை நேசிக்கிற போது சின்ன சின்ன சோதனைகள் இருக்கும். ஆனால் தடங்கள் இல்லாத இரண பாக்கியம் கிடைக்கும். தீயவர்களின் சூழ்ச்சிகள் நம்மீது அரங்கேறாது. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனை வகையிலெல்லாம் அழிக்க திட்டமிட்டார்கள். சூழ்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு கட்டங்களில் கூட இருப்பதை போல் இருந்து துரோகம் செய்ய முனைந்தார்கள் முனாஃபிக்குகள். எப்போது வெளியே வருவார்கள் என்று கவனித்து அவர்கள் மீது தீங்குகளை தூவினார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டும் தஹஜ்ஜத்தில் காலை வெளியில வைக்க போறாங்க. ஆனால் எம் பெருமான் வெளியே வைப்பதற்குள்ளால் ஜிப்ரீல் வந்து நின்றாங்க. யா ரசூலல்லாஹ், காலை வச்சிராதீங்க. என்ன ஜிப்ரீல் இந்த நேரத்தில் வந்து காலை கீழே வைக்கக்கூடாதுங்கிறாங்களே, கொஞ்சம் நிப்பாட்டி விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை அகற்றிவிட்டு காலை வையுங்கள் என்றார்கள். ஹாத்தமுன் நபியின் பார்க்கிறார்கள், கண்ணாடி துண்டுகள், கண்ணாடி துண்டுகள், கடுமையான ரணப்படுத்துகின்ற முற்களை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கால் வைப்பார்களோ அங்கே பரப்பி இருக்கிறார்கள். எந்த நேரத்தில்? மிட்நைட்டில், ராத்திரியினுடைய நடுநிசை இரவில். தீங்கு என்பது 1000 வழிகளில் அதன் வாசல் திறந்திருக்கும். இன்றைக்கு உலக அளவில் நம்மை நோக்கி வரக்கூடிய தீங்குகளின் வழிகள் வேண்டுமென்றால் நிறைய இருக்கலாம். எல்லா வழிகளிலும் வருகிற தீங்குகளுக்குள்ளால் நாம போய் சிக்கிவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ்வினுடைய அன்பு என்னும் வலைகளுக்குள்ளால் நாம் இருக்க வேண்டும். அந்த நீர் தடாகத்துக்குள்ள முங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அது நம்மை பாதுகாத்து விடும். எப்படி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீனின் அன்புக்குள்ளே இருந்த காரணத்தினால் ஜிப்ரீலை கொண்டே அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான். காலை வைக்கல, கீழே வைத்திருந்தால் கண்ணாடிகளும் முற்களும் பதம் பார்க்கும். அல்லாஹ் உத்தரவு, ஜிப்ரீல் போங்க, பாதுகாத்து விடுங்கள். அப்ப அவன் அன்புல போய் உட்கார்றதுக்கு என்ன வழி? கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் தூக்கம் வர்ற நேரம். நானும் முடிஞ்ச வரைக்கும் சத்தமாத்தான் பேசுறேன். அதையும் தாண்டி தூக்கம் வரும். ஏன்னா நம்ம இது மாதிரி விஷயத்தை கேட்கறதுக்கு உட்கார்ந்துட்டா கேட்க விட மாட்டான். நம்ம ஆளு அவன் கேட்கறதுக்கு விட மாட்டான். ஷைத்தான்
ஏதாவது ஒரு வகையில் கவனத்தை திருப்பி தூக்கத்தை கொடுத்து இவர் எப்படி ரப்புடைய பாதுகாப்புக்குள்ள போகலாம், பாதுகாப்பு இவர் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பான். நம்ம பாதுகாப்புக்குள்ள போகணும். அவன் அன்பு நமக்கு இருக்கிற போது பாதுகாப்பு. எதற்கு பாதுகாப்பு? நம்மை சுற்றி இருக்கிற தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு. இன்னொரு பக்கம் சருகுதலில் இருந்து பாதுகாப்பு. எண்ணங்களின் வாசல் திறக்கப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஹஜ்ரத் நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், ரப்பே உன் நேசம் யாருக்கு, உன் கோபம் யாருக்குன்னு கேட்டாங்க. உன் நேசத்தில் இருக்கிறவங்க உன் அன்புக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்களே, அந்த தடாகத்தில் முங்கி குளிக்கிறார்களே, அவர்கள் யார்? உன் கோபத்தை, உன் அதிருப்தியை சந்திக்கிறவர்கள் யார்? அந்த ரெண்டையுமே கேட்டுட்டாங்க நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம். எனக்கு நீ விளக்கம் தரணும்னு கேட்டாங்க. நான் தெரிந்து கொண்டால் நானும் உன் அன்புக்குள்ளே நனைய வேண்டுமே ரப்பே. நபிமார்கள் ஆசைப்பட்ட இடம். நபிமார்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள், தீமைகளை செய்ய மாட்டார்கள். நபிமார்களுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? மஅசூமீன். பாவங்களில் பலியாகுவதிலிருந்து, பாவங்களில் விழுவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். நமக்கெல்லாம் அந்த பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ராஹிம் நத்தகம் ரஹ்மத்துல்லாஹி காபாவுல திரையை பிடிச்சிட்டு கேட்டாங்களாம், அல் இஸ்மத்த யா ரப் ரப்பே, நான் வாழ்க்கையில பாவத்துல சிக்காத பாதுகாப்பை கொடுன்னு கேட்டாங்க. பாவத்துல நான் விழக்கூடாது, அந்த பாதுகாப்பை கொடு. அல்லாஹ் சொன்ன அந்த பாதுகாப்பெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்றான். அந்த பாதுகாப்பு நபிமார்களுக்கு மட்டும்தான். சொன்னால் நான் எனக்கு ஒரு பேர் இருக்குதுப்பா, கஃபார், மன்னிப்பாளன் ஒரு பேர் இருக்குது. அப்போ அந்த மன்னிப்பாளன் பேரை இல்லாம ஆக்க போறியான்னு கேட்கிறான்ல. அந்த பேரை நீ இல்லாம ஆக்க பார்க்கிறாயா? பாவங்கள் நடக்குங்கிற போது பயம் வரணும், அச்சம் வரணும். அதை தாண்டி சில பாவம் நடக்கும் போது நீ மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது என்று அல்லாஹ் சொன்னான். இங்கே நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பே எனக்கு நீ ஒரு விஷயத்தை அறிவிக்க வேண்டும். உன் அன்பு மலையில் நனைபவர்கள் யார்? அந்த தடாகத்திலே முங்கி குளிப்பவர்கள் யார்? அவங்க பாதுகாப்பு பெற்றவர்கள் இல்லையா? எந்த தீய சக்தியும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. தீயவர்களோ பொறாமைக்காரர்களோ அவர்களை வீழ்த்த முடியாது. உன் கோபத்திற்கு ஆளானவங்க யார்? அவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. உன் கோபத்துக்கு ஆளாயிட்டாங்களா, அவங்களை பாதுகாக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. யாருன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்ன பதில் ரொம்ப அழகானது. என்னுடைய பிரியத்தை அடைஞ்சவங்க ரெண்டு அடையாளம் அவங்களுக்கு இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறான். என் பிரியம் யாருக்கு? அவர்களுக்குள்ளே ரெண்டு அடையாளங்கள். என் பிரியம் கிடைச்சிட்டா என்ன நடக்கும் அவர்களுக்கு? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னா, என்னுடைய பிரியம் யாருக்கு கிடைக்குமோ அவர்களுக்கு நான் கொடுக்கிற ரெண்டு வகையான மிகப்பெரிய அடையாளம். ஒன்று, அவர்களுக்கு உல்ஹிமுஹு ذிக்ரி, என் நினைவில் வாழும் எண்ணங்களை அவர்களுக்கு போட்டு விடுவேன். என் பிரியம் அவங்களுக்குள்ள நான் கொடுத்துட்டேன்னா என் நினைவிலேயே வாழ வைப்பேன். அவங்க எங்க இருந்தாலும் என் ஞாபகம் இருக்கும். நாவு திக்ரு செய்வது மட்டும் இல்லை, என் நினைவுல இருப்பாங்க. எந்த தவறுலையும் போய் டக்குன்னு விழுந்துட மாட்டாங்க. அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்க்கிறான், அவன் நம்மோடு இருக்கிறான், அவனுக்கு என் நினைவு இருக்கும். அந்த நினைவெல்லாம் நினைச்சாலாம் வராது, அது முயற்சி செய்துலாம் வர்றது இல்லை. உல்ஹிம்ங்கிறான், நான் அவனுக்கு என்னுடைய நினைவை நானே உதிக்க செய்வேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? அல்லாஹ்வுடைய அன்பு எவ்வளவு பெரியது! அவன் அன்பு கிடைத்தால் என்ன கொடுப்பேன் என்கிறான்? என் நினைவை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். அவர்கள் நாவுகளில் என் திக்ர் இருக்கும், அவர்கள் இதயத்தில் என் நினைவு இருக்கும். நாவு திக்ர் செய்ய ஆரம்பிச்சிடும், சதாவும் திக்ர். அந்த வாழ்க்கை அவர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன். இன்னொரு பக்கம் அவர்களுக்கு நாவல மட்டும் இல்லை, எங்க போனாலும் என் ஞாபகத்திலேயே நடமாடுவாங்க. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் நடமாடுறவங்க எவ்வளவு பாக்கியமானவங்க, ரொம்ப சிந்திக்க வேண்டும். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய சூஃபி, உலகத்தில் பல்லாயிரம் நல்லவர்களை உருவாக்கினவங்க, எங்கேயோ இருந்தவங்க. அல்லாஹ்வுடைய நினைவு வந்த போது பெரிய வழியா மாறினாங்க. அல்லாஹ்வுடைய நினைவு வந்த போது வழியா மாறுறாங்க. அவங்க போன போக்கெல்லாம் வேற, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் வேற. எங்கேயோ திசை மாறிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஒரு திசை மாறிய வாழ்க்கை. 2-3 வகைகளிலே
ஒரு பெண்ணின் மீது மோகம் கொண்டு அந்த பெண்ணை அடைவதற்காக மேலே ஏறுறாங்க, ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ஏதோ ஒன்றை வீட்டில் எடுப்பதற்கு மேலே ஏறுறாங்க, அடுத்த வீட்டில் அபகரிக்கும் வாழ்க்கையில். இப்படி எல்லாம் போன போதுதான் அல்லாஹ் தன் நினைவை அவருடைய கல்விலை போட்டு விட்டான். நான் நினைவு உள்ள வந்துச்சு, அல்லாஹுடைய தொடர்பும் அச்சமும் வந்தது. அன்றைக்கு மாறியவர்கள் தான் உலகம் ஏற்றுக்கொள்கிற இறை நேசராக மாறினார். அல்லாஹ்வுடைய நினைவை உள்ள போட்டுட்டா வைங்களேன், பயம் வந்துடும், தப்பு பண்ண மனசு வராது. நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் நேசம் பெற்றவர்கள் யார் என்று உங்களுக்குள்ளேயே அவன் அடையாளம் வைத்திருக்கிறான். அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிற வாழ்க்கை கிடைத்திருக்குமையானால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாம் பாதுகாக்கப்படுகிறோம். தீய சக்திகள் எம்மை ஒன்றும் பண்ணாது. எதிரிகளோ சூழ்ச்சிகளோ பொறாமைகளோ நம்ம கூட இருந்து கொண்டே நமக்கு தீங்கு செய்பவர்களோ அந்த தீங்கு நம்மை தாக்காது. ஏன்? அவன் நினைவுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கான அடையாளம், அவனுடைய பிரியத்தை நாம் பெறுவதற்கு அடையாளம் அல்லாஹ்வே சொன்ன. மூசா நபி கேட்டாங்க இல்லையா, நீ நேசிக்கிற ஆள், உன் பிரியத்தில் இருக்கிற ஆள் யாருன்னு சொல்லுப்பா, என் நினைவு அவருக்கு கொடுத்து விடுவேன். அல்லாஹ்வுடைய நினைவு அவருக்கு கிடைக்கிற போதெல்லாம் அவர் பாக்கியமாகிறார். இப்ப புதைல் இப்னு இயாதுக்கு அந்த நினைவு கிடைச்சிச்சு, அவர் பாக்கியமானார். அவர்கிட்ட ஒருவர் கேட்கிறார், புதைல் இப்னு இயாதுட்ட, எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்களேன். எங்க போயிட்டாங்க பாருங்க, உலகத்துக்கே உபதேசம் செய்யற இடத்துல கொண்டு அல்லாஹ் நிறுத்துறான். ஒரு மகானாக அவன் அன்புக்கு சொந்தக்காரராக ஆக்கினான். அப்போது அவங்க சொன்னாங்களா, நீ வாழ்க்கையில எல்லா வகையிலும் விசேஷமான வாழ்க்கை வாழணுமா? விசேஷமான வாழ்க்கை. இன்னைக்கு நான் எல்லா இடத்துலையும் பேசும்போது அதுதான் சொல்றேன், எல்லாத்தையும் மாதிரி வாழ்ந்துட்டுலாம் போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கை கொஞ்சம் விசேஷமா இருக்கணும். விசேஷம் சொன்னா நம்ம எதுல போனாலும் நம்மை கொண்டு மற்றவங்க பயனடையணும், நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும். விசேஷமான வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்டார். ஹஜ்ரத் சய்யிதுனா ஃபுதைல் இப்னு இயாத் உடனே சொன்னார்களாம், 5 விஷயம் சொல்கிறேன் எடுத்துக்கொள் என்றார்கள். யஹஃபஸ் அன்னி ஹம்சன், நான் ஒரு 5 சொல்கிறேன், அதை பாதுகாத்துக்கொள், விசேஷமான வாழ்க்கை கிடைச்சிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதை நீங்க மனசுல பதிச்சிட்டு போகணும், எழுதி வைக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். விசேஷமான வாழ்க்கை உலகத்தில் சராசரி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, விசேஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமா? 5 விஷயத்தை சொல்லுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்களாம், 1வது நீ விளங்கிக்கொள், அன்னமா அஸாபக்க மின் ஷையின் ஃபகுல் ذلك بقضاء الله تعالى. உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு ஏற்பட்டாலும், அவர் மேல விரோதம், இவர் மேல வெறுப்பு, இவர் மேல கோபம், இதெல்லாம் வராம வாழணும். எப்ப முடியும்? அவர் மேல விரோதம், இவர் மேல வெறுப்பு, இவர் மேல கோபம், அவர் எனக்கு பிடிக்காதுப்பா, ஏன் அவர் நம்ம விஷயத்துல ஒழுங்கா நடக்கல, அவர் எனக்கு துரோகம் செய்தாருப்பா, இவர் எனக்கு தீங்கு செய்தாரு, அவர் அந்த மனுஷனா, அவன் மோசமானவன், எப்பவும் நம்மள்கிட்டயே நிக்கிறான். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? அவன் கேட்கிறான். நான் சொல்கிறேன், நீ சகஜமான அழகான விசேஷமான வாழ்க்கை வாழணுமா? உனக்கு என்ன நேர்ந்தாலும், அந்த மனுஷனால நேர்ந்துச்சு, இந்த மனுஷனால நேர்ந்துச்சு, அந்த மனுஷன் நேர்த்து பேசினானே அதனாலதான் வந்துச்சு. இன்னைக்கு அதான் நடக்குது. ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இவர் தான் காரணம். அந்த அன்னைக்கே சொன்னார், அவர் வாயே சரியில்லை, அவர் பேச்சு சரியில்லை, அவர் சொன்ன வார்த்தை தான் பழிச்சு போச்சு என்று சொல்லக்கூடிய மக்கள். யாரோ ஒரு மேல நமக்கு வெறுப்பு இருக்கும், அவர் இப்படியெல்லாம் நடந்தார் இல்லையா, நம்ம பாதிக்கப்பட்டு விட்டோம். அன்னமா அஸாபக ஷையுன், உனக்கு என்ன ஏற்பட்டாலும் நீ சொல், மின் கலாயில்லா, அல்லாஹ் எனக்கு தீர்மானித்தான், அதுதான் நடக்கிறது என்று சொல். அவன் தீர்மானித்தான் இப்படி நடக்கணும், அதான் நடக்குது. வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய தீர்மானிப்பு, இந்த கஷ்டம் வந்து இருக்குது, கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தீர்மானிப்பு, கீழே விழுந்துட்டாங்க. யாரு முகத்தில் முழிச்சதுன்னு தெரியலையே, இன்னைக்கு கீழே விழுந்துட்டேனே, யாரு முகத்தில் முழிச்சதுனாலும் கீழே விழ மாட்டாய். அவன் முகத்தில் முழிப்பதற்கும் கீழே விழுவதற்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு ஏற்படுகிற ஒவ்வொன்றும் என் ரப்பினுடைய முடிவு என்று சொல்லிவிடு, நீ நிச்சயமாக விசேஷமான வாழ்க்கை வாழுகிறாய். ஏன்? உனக்கு யாரையும் எதிரியாக்க மாட்ட, இல்லைன்னா அவரை எதிரியாக்கிடுவேன்.
அந்த மனுஷன் தான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. காலையில் நம்ம வீட்டில் ஏதாச்சும் இந்த கஷ்டம் நடந்துச்சு வைங்களேன், அந்த மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார்ல, அதனால தான் கஷ்டம். அதனால காலையில் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு யோசனையா இருக்கு. அன்னைக்கு என்னத்தையாச்சும் ஒன்று வீட்டில் நடந்துச்சுன்னா வந்தால் மேலேயே பழிய போட்டுருந்தான். இந்த சமூகத்தின் பலகீனம் அது. காலையில் இந்நாள் வந்ததுனால் நடக்குது, அவர் மேல இரண்டாவது வெறுப்பு வரும், அவரை பார்க்கும்போது நமக்கு பிடிக்காது. எனவே உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் நீ புரிந்து கொள், உன் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனின் அற்புதமான முடிவில் நடக்கிறது. அப்படியானால் யாரையும் அதற்கு காரணமாக்காதே. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உன் வாழ்க்கை விசேஷமாகும். இரண்டாவது சொன்னாங்க, அற்புதமான செய்தி உங்களுடைய இதயத்தில் நீங்கள் வைக்கணும். இன்னைக்கு வீட்டில் சொல்லுங்க, நமக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அது நடக்குது, அந்த காரணத்தினால இந்த காரணத்தினால காரணங்களை சொல்லி அல்லாஹ்வின் மீது நீங்கள் மிகப்பெரிய சங்கடங்களை உண்டாக்கிடக்கூடாது. அதனால என்ன ஏற்படும்? உலகத்தில் பல பேரை பகைக்கிறது இல்லை, கூட பிறந்தவங்களே பகைக்க வேண்டியது வரும். உடன் பிறந்தவங்க, அவங்க மேல அன்பு காட்டுறது கடமை. அவங்களுக்கு நல்லது நடக்கணும், ஆசைப்படணும். நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறது கடமை. அவங்களுக்கு நல்லதுக்காக துஆ செய்யறது கடமை. அவங்க பேரிலேயே நமக்கு விரோதம் ஏற்படும். நிறைய இடங்கள்ல நம்ம பிள்ளைங்க மேல விரோதம் ஏற்படும். அவன் தான் இப்படி பண்ணியிருப்பானோ, மாற வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், யஹ்ஃபது லிசானக், எப்போதும் உன் நாவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பாயாக. உன் நாவு விஷயத்தில் எச்சரிக்கை. ஏன் எச்சரிக்கை? லியன்ஜு குல்லல் ஹல்கி மின், உங்ககிட்ட இருந்து எல்லாரும் ஈடேற்றம் அடையணும்னா, உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன் உறவுகள், உன் மனைவி, உன் பிள்ளை, உன் குடும்பம், எல்லாருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கணுமா, உன் நாவை மட்டும் நீ காப்பாற்றினால் எல்லாரும் நிம்மதி பெறுவார்கள். எல்லாருக்கும் நிம்மதி. உன் நண்பர்களுக்கு, உன் வாடிக்கையாளர்களுக்கு, உன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு, உன்னோடு வேலையில் ஈடுபடுகிறவர்கள், உன் பணியாளர்கள், உன் மனைவி, மக்கள் எல்லாருக்கும் ஈடேற்றம். நீ கொஞ்சம் நேரம் நாவை கவனமா வச்சுக்க. யஹ்ஃபது, நாவை பேணிக்கொள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த சின்ன எலும்பும் நரம்பும் இல்லாத நாவை பேணாததால் எத்தனை உறவு முறிஞ்சு போச்சுன்னு தெரியுமா? எத்தனை சொந்த பந்தம் வீணாகி போச்சுன்னு தெரியுமா? எத்தனை உள்ளங்கள் காயப்பட்டது தெரியுமா? எத்தனை மனிதர்களை புண்படுத்தினோம் தெரியுமா? நம்ம சொன்ன சில வார்த்தை அவங்கள ஆறாத காயத்தில் கொண்டு நிறுத்தினோம். நம்ம 1000 தடவை மன்னிப்பு கேட்டாலும் சொன்ன வார்த்தை சொன்னது தானே. தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவால் சுட்ட புண் ஆறாது என்றான். தீயால் சுட்ட புண் ஆறும், வடுவு கூட போயிடும். தீயால சுட்ட புண்ணு ஆறிடும், அந்த வடுவு கூட போயிடும். நாவால் சுட்ட புண் மன்னரை வரையிலும் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கும். இதற்கெல்லாம் நாவே காரணம். நாவு ரொம்ப எச்சரிக்கை. அல்லாமா ஃபுதைல் இப்னு இயாத் சொல்லி தருகிறார், இரண்டாவது நீங்கள் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் உங்கள் நாவு என்றார். நாவு விஷயத்தில் ரொம்ப கவனம். வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள், தடித்த சொற்களை பயன்படுத்தி விடாதீர்கள். உங்க வீட்டில் சொன்னாலும் சரி, உங்க பிள்ளைய தான் நீங்க கொஞ்சம் கடுமையா பேசிட்டீங்கன்னா காலத்துக்கு மறக்க மாட்டான். அவன் ஞாபகம் வச்சிருப்பான், அன்னைக்கு அத்தா அப்படி சொல்லிட்டாங்களே, அந்த வார்த்தை அவனுக்கு ஆறாது. அன்பு வார்த்தைகள் இருக்கிறது, அரவணைப்பு வார்த்தைகள் இருக்கிறது, கண்டிப்பதற்கும் அழகான வார்த்தைகள் இருக்கிறது. எனவே நாவை பேணுங்கள் ஃபுதைல் இப்னு இயாத் சொன்னார். அதனால் என்ன நடக்கும்? நீ சிறப்பான வாழ்க்கை வாழ்வாய், டிஃபரெண்டா இருப்பாய், மற்றவங்களை விட விசேஷமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இன்றைக்கு நாவு விஷயத்தில் நாம ரொம்ப பலகீனமானோம். எத்தனையோ சாலிஹீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதெல்லாம், ரப்பே கடைசி வரைக்கும் இந்த நாவு எழுந்திருச்சிடக்கூடாது யா அல்லாஹ். நான் சொல்ல ஒரு ஹதீஸ் ஞாபகம் இருக்குது. காலையில் எழுந்திருச்சாச்சுன்னா நாவு சொல்லுமா எல்லா உறுப்புகள் இடத்திலையும், எல்லா உறுப்பையும் பார்த்து சொல்லும். நாவு சொல்லும். எப்படி? நீங்க எல்லா உறுப்புகளும் சொல்லுமா நாவை பார்த்து, கொஞ்சம் பதமா நடப்பா, பாதுகாப்பா நட. பல்லு சொல்லும், பதமா இரு, பாதுகாப்பா இரு, என்னத்தையாவது பேசுறாத, நீ என்னத்தையாவது பேசுவ. அவன் சொல்வான், உன் பல்ல உடைச்சிருவேன்பா. என்னதான் உடைப்பான்?
யாரு? பல்லு சொல்லுமா. இது வார்த்தை அல்ல, பெருமக்கள் எழுதினார்கள். நாவிடத்தில் பல்லு சொல்லும், நீ பேணுதலாக பேசிவிடு. நீ என்னத்தையாவது மாற்றி பேசிட்டேன்னா என் பல்ல உடைப்பம்பா. என்ன உடைச்சிருவான்? உன்னை விட்டுருவான். நான் தான் பலியாகிறேன். கண்ணம் சொல்லும், காலு சொல்லும், கை சொல்லும். கை சொல்லுமா, நீ என்னத்தையாவது பேசிடாத, கையை ஒடிச்சிருவம்மா, காலை ஒடிச்சிருவம்மா. அட பேசுனது நீ, பலியாகுவது நாங்கள். ஒவ்வொரு நாடும் மனித உறுப்புகள் அனைத்தும் நாவிடத்தில் சொல்லுமா, நீ சரியாக நடந்து விடு, நீ சரியா நடந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு. நீ என்னத்தையாவது குண்டங்க மண்டங்க பேசிட்டேன்னா நாங்க மாட்டிக்கிடுவோம். அவன் கையை ஒடிக்குவான், காலை ஒடிப்பான், பல்ல உடைப்பான், நெத்தியில் அடிப்பான், கன்னத்தில் அடிப்பான். அத்தனைக்கும் நீ தான் காரணம் என்று சொல்லும் என்று ஒரு செய்தியை நான் படித்தேன். அது எத்தனை உண்மையானது! காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு விஷயத்தில் ரொம்ப பாதுகாப்பை தருகிறார்கள். அழகான முத்தாய்ப்பான வைரங்களால் பதியப்பட்ட வார்த்தை, மன் சமத நஜா, நாவை பேணி பாதுகாத்து மௌனமாக வாழ்பவர் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றார். நபிகள் நாயகம். ரத்தின சுருக்கமான வார்த்தை. நாவை பேணி பாதுகாத்தவர், அதிக நேரம் மௌனமாக இருக்க பழகியவர், அவர் வெற்றி பெறுகிறார். எங்கே? துன்யாவிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி என்றார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய விஷயத்தில் கவனம் எடுங்கள். மூன்றாவது பெருமக்கள் சொல்வார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிதுக்கு ரப்பிக்க பிமா வஅதக மினர் ரிஸ்க். அல்லாஹ் உனக்கு இரணத்தை கொடுக்கிறது வாக்களிச்ச ஒண்ணு. இரணத்தை கொடுப்பது வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு. இன்னைக்கு நீ ஏன் பலகீனமாகிறாய் என்று கேட்கிறாய். இரணம் என்பது அவன் வாக்களித்தது. இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக் துல் குவத்தில் மத்தீன். இரணம் அளிப்பதில் அவன் மிக பிரமாண்டமானவன் என்கிறான். கொடுப்பதற்கு, சாப்பாடு கொடுப்பது, காசு கொடுப்பது, பணம் கொடுப்பது, வசதியை கொடுப்பது, அது நான், என் கையில் இருக்கிறது. யதுல்லாஹி மல்ஆ, அல்லாஹ்வுடைய கை நிரம்ப இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லும் போது நான் இரணம் அளிப்பதில் மிக மிக ஆற்றல் மிக்கவன் என்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கை நிரம்ப இருக்கிறது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கையை கொடுத்து கொடுத்து குறையாதுங்கிறாங்க. அவன் வாக்களித்தான் இரணத்தை. மூணாவது பாயிண்ட் என்ன? அவன் வாக்களித்தான் இரணத்தை. அவன் வாக்கை நம்பிவிடு. அதுல என் தோல்வி உனக்கு? எங்க கஷ்டம் வந்துடுமோ, நாளைக்கு வியாபாரம் நடக்காம போயிடுமோ, இதே நிலைமை நீடிச்சா எதிர்கால நிலைமை என்ன ஆகும்? அப்படியெல்லாம் உன் தாய் யோசித்தால், உன் தந்தை யோசித்தால் நீ பிறந்தே இருக்க மாட்டாய். எதிர்காலத்தை நினைத்து கவலை எதற்கு என்கிறார்கள் நபிகள் நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தன்னுடைய நாடியில கை வச்சுட்டு உட்கார்ந்திருந்தான். நபிக்கு அது பிடிக்காது. யாரும் சோகமா கவலையா இருந்தா பிடிக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. எதுக்குப்பா கவலைப்படுற? கவலையே படக்கூடாது. கவலை கூடாதுன்னு நாங்க பெருமானார் வஅஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், அல்லாஹ் நான் கவலைப்படுவதிலிருந்து பாதுகாப்பாயாக. கவலை வரவே கூடாது வாழ்க்கையில. மறுமையை பற்றி கவலை வரலாம், ஆகிரத்தை பற்றி வரலாம். நல்ல மனுஷன் ஆகணுமே, அல்லாஹ்வுடைய அன்பை பெறணுமே, அதான் இருக்கணும். ஏன் உலகத்துல கவலை? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தைல வச்சிட்டு இருந்தாங்க, கையை கட்டிட்டு சோகமா பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மஸ்ஊத் லா துக்ஸிர் ஹம்மக், என்னப்பா கவலைப்படுற? அதிகமா கவலைப்படாதீங்க. அவரை பார்த்து சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமா கவலைப்படாதீர்கள். மா குத்திர யகூன், உங்களுக்கு முடிவு செய்யப்பட்டது உங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கும் என்றார்கள். மா குத்திர யகூன், உங்களுக்கு முடிவு செய்யப்பட்டது வீட்டு வாசலை தட்டி தருவான் அல்லாஹ். சம்பாதிக்கிறது பொறுப்பு, வியாபாரம் செய்வது பொறுப்பு, ரிஸ்க தேடுறது கடமை. அதனால மாற்றம் இல்லை. அதனால ரிஸ்க தேடாம, கடை இல்லாம, வீடு இல்லாம, வாசல் இல்லாம, வியாபாரத்துக்கு போகாம, தொழிலுக்கு போகாம, எந்த நாட்டுக்கும் சம்பாதிக்க போகாம அல்லாஹ் என் வீட்டு வாசலை தட்டி தருவான்னா அது அறியாமை. அது அறியாமை. சொன்னார்கள், கப்பல் ஓட வேண்டும், தண்ணீரில் தான் ஓடும். கப்பலை வீட்டிலே கட்டி வைத்துக் கொண்டு கப்பல் ஓடும், அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் ஓடும். அது தப்பு. கப்பல் ஓடுறதுக்கு தண்ணி தேவை. உன் வாழ்க்கை தேட வேண்டும், நீ கடமை அது. இரணத்தை தேட வேண்டும், உன் பொறுப்பு அது. அதற்காக கவலை வேண்டாம். அவன் வசதி உள்ளவன், விசாலமானவன்.
நம்பிக்கை வை. அப்ப மூணாவது ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாக்குறுதி, உனக்கு இரணம் தருவேன் என்றான். கடையை திறந்துட்டு அல்லாஹ்வை நம்பி விடு. வியாபாரத்துக்காக முயற்சி செய், அல்லாஹ்வை நம்பு. சோகமாகாதே, கவலைப்படாதே. எங்க நாளைக்கு என்ன நடக்கும் நாளைய நினைச்சு நீ கவலைப்படாத. நாளைக்கு அவன் வேலை. இன்னைக்கு கொடுத்தவன் நாளைக்கு இல்லாமலா போயிட்டான். இன்னைக்கு கொடுத்த ரப்பு தான் நாளைக்கும் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கவலை எல்லாம் இன்னைய நினைச்சலாம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கேளுங்களேன், இன்னைய நினைச்ச கவலை இல்லை, நாளைய நினைச்ச கவலை. அன்னைக்கு ஒருத்தர் கவலைப்படுறாரு, என் குமர் வளர்ந்துட்டு இருக்கு, கவலையா இருக்கு, எனக்கு 2 குமர் இருக்கு, அதில் துவா செய்யுங்க. அல்லாஹ் தருவான். எவ்வளவு வயசு என்ன ஆச்சுங்க? ஒரு பிள்ளைக்கு 3 வயசு, ஒரு பிள்ளைக்கு 5 வயசு. ஒரு பிள்ளைக்கு 3 வயசு, ஒரு பிள்ளைக்கு 5 வயசு. 2 குமர் இருக்குது, கவலையா இருக்குது. எங்க 3 வயசு 5 வயசு, இன்னும் 20 வருஷம் இருக்குது, 15 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் அல்லாஹ் கைவிடுவானா? வளர்க்க மாட்டானா அவன்? பெண்மகளை உலகத்திற்கு அனுப்புகிற போது நான் சொல்லி இருக்கிறேன், குழந்தை தாயினுடைய வயிற்றில் கருவாகி உருவாகி வெளியாகும் நேரம் அல்லாஹ் மலக்கை அனுப்புவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆண் மகனுக்கு சொல்வான், அவனை பார்த்து, அல்லாஹ் உன்னை துனியாவுக்கு அனுப்புறான், உன் பெற்றோர்களுக்கு நீ பொறுப்பாக இருப்பாயாக. போ, உன் பெற்றோர்களுக்கு நீ பொறுப்பா இரு. ஆண் மகனுக்கு அனுப்புவான். அப்படி பெண் மகளை அனுப்புவான், மகளே நீ உலகம் செல், உனக்கு நான் பொறுப்பு என்பான். நான் பொறுப்பு. யார் பொறுப்பு? அல்லாஹ்வே பொறுப்பு. பெண் மக்களை பெற்றீர்களா, அந்த பிள்ளைக்கு அவன் பொறுப்பு. அந்த பிள்ளைக்கு மாத்திரமா? அந்த பிள்ளை உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப அவனுக்கு ரிஸ்க் கொடுக்கிற போது உங்களுக்கு சேர்த்து தானே கொடுப்பான் அல்லாஹ். எனவே பெண்மகள் வைத்திருப்பவர்களுக்கு என்ன கவலை? வேண்டியதில்லை. ஆண்மகனை அனுப்பும் போது நீ பவுச்சிக்கப்பா, பெற்றோர்களை கவனிங்கிறான். பெண்மகளுக்கு நாம் பொறுப்புங்கிறான். எனவேதான் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம், குமர் இருக்குதா, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அவன் பொறுப்புல இருக்குது, அவன் கரை சேர்த்து விட்டுடுவான். அவனுடைய பொறுப்பு. முயற்சி நம்மை சார்ந்தது. அது ரொம்ப கவனம். அசத்து சொல்லிட்டாங்க, அதனால நான் வியாபாரத்தில் நிப்பாட்டிட்டு பள்ளிவாசலை போய் உட்கார போறேன்னு வந்துடாதியோ. அனுமதியே இல்லை. கடையை பூட்டிட்டு பள்ளியில் வந்து உட்காரத்துக்கு அனுமதி இல்லை. வியாபாரத்தை நிறுத்திட்டு பள்ளிவாசல்ல சதாவும் 24 மணி நேரம் பள்ளிவாசல்ல இருந்தா நீ குற்றவாளி. பள்ளிவாசல் வணங்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், அருள் நிறைந்த ஜும்மா தொழுகைக்கு கூப்பிடும் போது பள்ளிவாசலில் வாங்கு சொன்னால் ஜும்மாவுக்கு வந்து விடுங்கள். தொழுகை முடிஞ்சிச்சா வெளியில போங்கிறான். பூமியில் பரவி விரிந்த மண்ணில் விசாலமாய் அவன் இரணத்தை தேடுங்கள். இரணத்தை தேடுவதும் கடமை. தலபுல் ஹலாலி ஃபர்துன் பஅதல் ஃபரீலா. ஹலாலான இரணத்தை தேடுவது அல்லாஹ்வின் கடமைகளுக்கு பின்னால் மிகப்பெரிய கடமை. தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, உன் பிள்ளைக்காக உணவை தேடுவதும் கடமை, உனக்காக இரணத்தை தேடுவதும் கடமை. ஆனால் கவலை வேண்டாம், நம்பிக்கை இழக்காதே. நீ அல்லாஹ் கொடுப்பான்கிற நம்பிக்கையிலே பலகீனம் வரக்கூடாது என்றார்கள். ரொம்ப முக்கியம். அப்போ மூணாவது விஷயம் ரொம்ப ஞாபகம் வையுங்கள், சிதக், நம்பிவிடு. மா வஅத ரப்புக் மினர் ரிஸ்க், இரணத்தை அல்லாஹ் உனக்கு கொடுப்பதாக வாக்களித்தான், நம்பு. நீ கடை போடும் போது 2 ரக்காத்து தொழணும். அல்லாஹ் நான் ஒரு கடை வைக்கிறேன், ரிஸ்க் நீ வாக்களிச்சிருக்கிற, நான் தேடுகிறேன், இதற்கு நீ தௌஃபீக் செய். அவன் வாசலை திறந்து வைப்பான். எந்த இரணத்தையும் தேட வேண்டும், நம்பிக்கை அவன் மேல இருக்கணும், மற்ற மேலாம் நம்பிக்கை வரக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். உன் வாழ்க்கை விசேஷமாகும் என்றால் 3 அம்சங்களை சொல்லி இருக்கிறேன். இங்கே வாருங்கள். ஹஜ்ரத் நபியுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நீ பிரியப்படுற ஆளு யாரு? உன் கோபத்தை சந்திச்ச ஆளு யாரு ரப்பே? உன் பிரியத்துல இருக்கிறவங்க பாக்கியமானவங்க இல்லையா என்று கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நான் ஒருத்தரை பிரியப்பட்டா 2 அடையாளங்களை வச்சிருவேன். ஒன்று, அவருக்கு என் நினைவை கொடுத்து விடுவேன். எப்போதும் என் நினைவில் இருப்பார். எந்த அளவுக்கு? அவர் நாவிலே திக்ர் வெளியாகும், அவர் உள்ளத்தில் என் சிந்தனை இருக்கும். எங்க போனாலும் வந்தாலும் எதில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற சிந்தனையை உண்டாக்கி விடுவேன். நம்பர் 1. நம்பர் 2,
அவரை என் கோபம் எங்கே ஏற்படுமோ, என் வெறுப்பு எங்கே ஏற்படுமோ, என் தண்டனை எங்கே ஏற்படுமோ அங்க போகாமல் அவருக்கும் அதற்கும் இடையே தடுப்பை ஏற்படுத்துவேன். சுப்ஹானல்லாஹ். நான் சொன்ன பாருங்க, அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைத்து விடுமையானால் எப்படி தண்ணீருக்குள்ளே மீன் இருப்பது அதற்கு பாதுகாப்போ, வெளியே வந்தால் பாதுகாப்பு இல்லையோ, அதை போல அவன் அன்புக்குள் நான் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? என் வெறுப்பும் கோபமும் தண்டனையும் எதனால் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு அந்த ஆளை போக விடாம நான் தடுத்து வச்சுக்கிடுவேங்கிறான். நீ போக முடியாது. அங்க ஒரு தப்பு நடக்குது, உன் காலை நடக்க விடாம அல்லாஹ் பிடிச்சுக்கிடுவான். ஏன் பிடிச்சுக்கிறான்? நீ போனா என் கோபம் வந்துடும், நீ என் நேசத்துக்குள்ளே இருக்கிறாய், என் கோபத்தை உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். அவன் கண்ட்ரோல். நம்ம ரிமோட் அவன் கையில இருக்கும், நம்ம ரிமோட் அவன் கையில இருக்குது. அல்லாஹ் ஏற்கனவே சொன்னா எல்லாருடைய ரிமோட் என் கையிலங்கிறான். நெற்றி முன்னெற்றி அன்னைக்கு ரிமோட்டுங்கிறோம், அன்னைக்கு முன்னெற்றி ரோமம் என் கையில் இருக்குங்கிறான் அல்லாஹ். எல்லாருடைய முன்னேற்றி ரோமம் என் கையில், நான் பிடிச்சி இழுத்தா முடிஞ்சிச்சு. உங்களுடைய கண்ட்ரோல் அவன் கையில். அப்ப நான் ஒருவரை நேசிக்கிறேன் என்றால் என் நேசத்துக்குள்ளே அவர் வந்து விடுவாரையானால் ரெண்டு பாக்கியம். ஒன்று, என் நினைவில் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார், என் நினைவை அவருக்குள் கொடுத்து விடுவேன். இன்னொன்று, கோபம், தண்டனை, வேதனை எதனால் கிடைக்குமோ அங்கே அவர் போக விடாமல் தடுத்து விடுவேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபா செய்வானாக. அப்ப உன் வெறுப்புக்கும் கோபத்துக்கும் ஆளானவங்க அவங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கும் ரெண்டு அடையாளம் வச்சிருக்கேன். உன் வெறுப்புக்கும் ஆளானவர், உன் கோபத்துக்கு ஆளானவர். இன்னைக்கு நிறைய பேரை சொல்ல முடியாது, அவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குள்ளவன், கோபத்துக்கு ஆளானவன் அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிட்டு இருப்போம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டு அடையாளம் வச்சிருக்கிறேன். என்ன அடையாளம்? அவரை என் நினைவு வருவதை மறக்கடிக்கப்படும் நிலையை கொடுத்து விடுவேன். என் நினைவே வராது, அவருக்கு என் நினைவே இருக்காது, திக்ர் செய்யற வாய்ப்பே இருக்காது. காலையில கூட தப்பித்தவரி சுப்ஹானல்லாஹ் சொல்லாம சலாம் கொடுத்தோன்னு இஞ்சி ஓடிடுவார். சலாம் கொடுப்பாங்க, சுப்ஹானல்லாஹ் ஓதுற வாய்ப்பு கிடைக்காது. தொழுகையில ஏதாவது ஞாபகத்தை கொடுத்துருவேன், அங்க எங்க சுத்திக்கிட்டே நிற்பார். அந்த கடை எவ்வளவு, இந்த கடை எவ்வளவு, அந்த வியாபாரம் எவ்வளவு, அந்த என்ன இந்த அதே இருக்கும். சுப்ஹானல்லாஹ் சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா ஓடிட்டே இருக்கும். தொழுகைக்குள்ளே திக்ரு தான், தொழுகைக்குள்ள குர்ஆனுடைய ஆயத்து, தொழுகைக்குள்ள சுப்ஹானல்லாஹ், தொழுகைக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் இருக்குது. எல்லாமே அவருக்கு ஞாபகம் இல்லாமலே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி ஓடுமா? அவன் வெறுப்புக்கு நீங்கள் ஆளானவர்கள், அவன் கோபத்திற்கு ஆளானவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. என் நினைவை மறக்கடித்து விடுவேன். யாரை நான் கோபப்படுகிறேனோ, யாரை வெறுக்கிறேனோ என் நினைவு மறந்துவிடும் அவருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், நம்ம தொழுகிறோமே, திக்ர் செய்யறோமே, எந்த ஒண்ணுலயும் அவன் நினைவு இருக்காது. சும்மா சொல்லுவான் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். உயிரில்லாத சுப்ஹானல்லாஹ், உயிரில்லாத தொழுகை. இன்னைக்கு அதுதான் இந்த மக்களில் பல பேர்களை பாதித்து கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய வெறுப்பும் கோபமும். இரண்டாவது ரப்பே இன்னொரு அடையாளம், எங்க போனா என் கோபம் இறங்குமோ, என் வேதனை இறங்குமோ அங்க போறதுக்கு வழியை திறந்து விட்டுருவேங்கிறான் அல்லாஹ். அங்க இடத்துல பாவமான நிகழ்ச்சி நடக்குது, அங்க போனா என் கோபம் வந்துடும், என் வெறுப்பு அவன் மேல இறங்கிரும், அந்த இடத்துக்கு விட்டுருவேன், போட்டுமேன்னு விட்டுருவேன். முதல்ல உள்ளவரை கட்டி பிடிச்சி இழுத்துருவேன் போவிடாம. இப்ப நீங்க விளங்கிக்கங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் சுதந்திர பறவைப்பா, எங்கனாலும் போயிடுவேன், நான் அங்க போறதுக்கெல்லாம் யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்லை. இவர் தப்பு பண்ண போறாரு, வந்து தண்ணி அடிக்க போறாரு, அவன் சொல்றான் நண்பன், எங்க வீட்டுல எல்லாம் பயங்கர கண்டிஷன். என்ன பெரிய கண்டிஷன் பா, அத்தா அம்மாவெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்க, நம்ம நினைச்சா இடத்துக்கு போகணும் அப்படின்னு தண்ணி அடிக்க இழுத்துட்டு போறான். அவனுக்கு சுதந்திர பறவைன்னு நினைக்கிறான். இல்லை, அவனை கட்டவிழ்த்து விட்டான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குவதற்கு, சாபம் இறங்குவதற்கு அவனை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறான். இவனுக்கு பேரு, அவன் நினைச்சுக்கிறான் நான் சுதந்திர பறவை, எங்க அத்தா அம்மாவெல்லாம் என்னால ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ நினைத்து கொண்டாயா? அல்லாஹ் உன்னை அவிழ்த்து விட்டு விட்டேன் என்கிறான். எதற்கு? அவன் எங்க போய் எந்த தீங்கும் செய்யட்டும், என் அழிவு அவனை நோக்கி வரும். அங்க வாக்க போதையில வருவான், ஏதோ வண்டியில மாட்டுவான், அகப்படுவான், கதை முடிஞ்சு போகும், அல்லது கஷ்டப்பட்டு துடித்து கொண்டு கிடப்பான், கையிழந்து கால் இழந்து. ஏன்? அல்லாஹ்வின் கோபம் இறங்கி கொண்டிருக்கிற மனிதர்கள். அவன் கோபம் இறங்கும் மனிதர்களுக்கு ரெண்டு பாயிண்ட் தான். ஒன்று, அவன் நினைவு மறக்கடிக்கப்படும். இன்னொன்று, தீமை பாவம் அவன் கோபம் இறங்கும் இடம் அங்க போறதுக்கான வழி திறந்திருக்கும் என்று அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம்
இடத்திலே சொன்னபோது நபி மெய்சிலுத்து போகிறார்கள். இங்கே நான் பதிவு செய்வேன், நமது வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. அல்லாஹ்வினுடைய அன்பு என்ற அந்த மிகப்பெரிய தடாகத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டே இருக்கணும். தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கிறது? தண்ணிக்குள்ளதான் மீனுக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி அவன் அன்புக்குள்ளே தான் நமக்கு பாதுகாப்பு. தீமைக்கு போக மாட்டோம். இன்னொரு பக்கம் தீயவர்கள் நம்மை நோக்கி வர முடியாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த அன்பில் நனைய செய்வானாக. ஃபுதைல் இப்னு இயாத் சொன்ன 5இல் 3 சொல்லி இருக்கிறேன். பாக்கி 2 இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடருக்குள்ளே கொண்டு வருவேன். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பரிசுத்தமாக்கி வைப்பானாக, அவன் அன்பில் நனையும் வாய்ப்பை வழங்குவானாக. எந்த சூழலிலும் அவன் நம்ம கைவிட்டுடாம பாதுகாப்பானாக. அல்லாஹ் கைவிட்டு விட்டால் எத்தனையோ கேவலமான காரியங்கள் போய் மனுஷன் விழுந்து விடுவான். ஆபாசங்கள்ல, அசிங்கங்களிலே, உபச்சாரங்களிலே, மின்னும் மது போதைகளிலே எப்ப போய் விழுவான்? அல்லாஹ் அவன் கையை விட்டுருவான். போடா அப்படின்றான். அல்லாஹ் போடான்னு சொன்னா எனக்கு யாரு பாதுகாப்பு? அன்பர்களே, அதுதான் அவன் கோபத்துக்கு ஆளாகும் தன்மை என்று அவனே சொன்னான். அந்த தன்மைகள் இருந்து நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக, சுகத்தில் பறக்க செய்வானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக, நமது பிள்ளைகளின் கல்வி, ஈமான், அமல், ரிசுக்கில் அல்லாஹ் பறக்க செய்வானாக, நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக, கணவன் மனைவியின் அந்த உறவை சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.